இருக்கு. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா, தோஷம் இருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 2, 4, 7, 8, 12. அதே மாதிரி சுக்கிரன் என்ற வீட்டுக்கு, சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 இந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கிறாரா, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்க. சரி சார், செவ்வாய் தோஷம் இருக்குன்ட்டீங்க. இதுக்கு நான் எப்படி சார் நான் பண்ணா, செவ்வாய்க்கு செவ்வாயை வச்சு திருமணம் பண்றது நல்ல விஷயம். செவ்வாய் தோஷம் இருக்கா, இதுக்கு செவ்வாய் தோஷ பாலனை வச்சு நம்ம திருமணம் பண்றது நல்ல விஷயங்க. நான் மாத்தி பண்ணிட்டேன் சார், நான் என்ன சார் நடக்கும் என் வாழ்க்கையில, அதாவது எப்படின்னா, செவ்வாய் தோஷம் உள்ள நபருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம் இணைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தாம்பத்திய ரீதியில பிரச்சனைகளை கொடுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு, புரியுதா? அப்ப தாம்பத்திய ரீதியில பிரச்சனை கொடுக்கும் போது அங்க என்ன ஆகுனா, குடும்பத்துல ஆட்டோமேட்டிக்கா சண்டைங்கிறது ஏற்படுத்தி விட்டுருவாருங்க. இதுதான் நடக்கும். தாம்பத்திய ரீதியிலான பிரச்சனைகள், புரியுதா? குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள், குடும்ப வாழ்க்கையில அமைதி